ஐயா வணக்கம். எனது கிராமம் வீரசாமி கிராமம். எனது சொந்த இடத்துல வந்து இவங்க தாசில்தார் அவங்க சொந்தக்காரங்க இருந்துட்டு இடத்த காலி பண்ணி பழம்புறேன். இப்போ பழக்கம் வந்து எல்லாம் வந்து 2023லையும் கட்டியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக 2025லையும் கட்டியிருக்கேன். கட்டி அதுக்கு மேலே மனுமிக்கு வந்து தக்க நடவடிக்கை இவங்க எடுக்க மாட்டேங்காங்க. நாங்கள் வந்து அன்னன்னைக்கு வேலைக்கு போனால் எங்களுக்கு சாப்பாடு. நாங்கள் அண்ணான தினக்கூலி காய்ச்சி இது மேலே எனக்கு தக்க நடவடிக்கை எடுத்தாலும் முதலமைச்சர் வேண்டுகோள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது சங்கரன்கோயில் வட்டம் தென்காசி மாவட்டம் வீரசாமி கிராமத்தில் கொலை எண் வந்து 1097 சப்டிவிஷன் நம்பர் வந்து 5 வந்து ஏற்கனவே செவன் மகன் ஜலத்துறைக்கு வந்து பாத்தியப்பட்ட இடம் வந்து ஒரு 2 ஏர் சில்லற இருக்கு. இந்த இடம் ஏற்கனவே அவர் நான்லாம் சிறு வயதில் இருக்கும்போது அவர் அதை அனுபவிச்சு அவருக்கு வந்து பட்டா வழங்கப்பட்டு அவர் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இவங்களுடைய இடங்கள் வந்து இப்போ ஏற்கனவே 2023 இப்போ பணம் கட்டியிருக்காரு. அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி 2023 பணம் கட்டி 800 ரூபா எடுக்காங்க. இவங்க வந்து ஏற்கனவே பெரிய அன்றாட காட்சி ஐயப்பாவும் தினக்கூலியாக உழைக்கக்கூடியவங்க அவங்களுடைய இடங்களை வந்து கட்டி அளக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வருவாய்த்துறையும் நில அளவைத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மற்றும் நில அளவைத்துறை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? உறங்கிட்டு இருக்கா? மந்திரி உறங்கிட்டு இருக்காரா? இந்த சங்கரன்கோயில் வட்டாட்சியருடைய நிலைப்பாடு வந்து தொடர்ந்து அட்டூழியங்கள் பெருகிக்கிட்டு இருக்கு. இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் தென்காசியுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் பராட்டம் வந்து மனு கொடுத்துட்டு இருக்காங்க அப்பாயிகள். இந்த மனுவுடைய ரீதி தான் என்ன? மக்கள் குறைதல்னா என்ன? அப்போ மக்கள் குறைய தீர்க்கிறதுக்கு இந்த அதிகாரி இருக்காங்களா? மக்களை மனவனப்படுத்தி புண்படுத்தி வேதனைப்படுத்தக்கூடிய ரீதிக்கு தான் இந்த அதிகாரி இருக்காங்களா? அதாவது தங்களோட வட்டாட்சியருடைய அட்டூழியங்கள் பெருகி போச்சு. வீரசாமி கிராமத்தில் வடந்தம்பட்டி ஏரியாவில் முழுமையாக வந்து பொது இடங்கள் ஆக்கிரமிக்காங்க. தண்ணீரோட சொத்துக்கள் அபகரிக்கப்படுது, ஓடைப்புறமுக்கள் அபகரிக்கப்படுது. இப்படி போலி பட்டாக்கள் போலி பத்திரத்தின் அடிப்படையில் பட்டாக்கள் வழங்கப்பட்டு இவரை வந்து நிறைய கவுடாட்சியாருடைய ரீதியில் வந்து திருமதி கௌதம்மா அவங்கள்ட்ட கூட அந்த மேல்முறையீட்டில் நேரடியாக வந்து அறிக்கைகளை நம்ம சமர்ப்பிச்சிருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்து அவருடைய அட்டூழியங்கள் பெருகிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கிட்டயே அந்த மனுக்களை வந்து விசாரணைக்கு அனுப்புனா என்ன ரீதி? ஒரு குற்றவாளியா இருக்காரு. அவர் மேல அவர் கொடுத்த பணிக்காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பட்டாக்கள் எல்லாம் தணிக்கை செஞ்சு ஆய்வு செய்யணும். அதுக்கடுத்து துறையாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் பாராட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சங்கரன்கோயில் வட்டாட்சியர் பரமேஸ்வரன் சொன்னா மாடசாமி அவர்கள் மேல அவர்கிட்ட எந்த எடுத்தாலும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் முகவரி மனு எந்த மனு செஞ்சிருந்தான் மக்கள் குறையதில் வந்து மாவட்ட லெவலில் கொடுத்தாலும் சரிதான், கலெக்டர்கிட்ட கொடுத்தாச்சு, யார்கிட்ட கொடுத்தாலும் சரிதான், உங்களோட ஸ்டாலின் மக்களோட முதல்வர் இப்படி எந்த மனை கொடுத்தாலும் ரெவன்யூ தாசில்தார்கிட்ட கொடுத்துட்டா அந்த தாசில்தார் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கான்னு சொல்லி கண்காணிக்க முடியாதா? அவர் கொடுத்த மனுக்கு பதில் கொடுக்காரா? உங்களுக்கு ஆன்லைன் மூலமா கொடுக்கறதுக்கு அங்கே ஏதாவது பதிலை கொடுத்துருது. மக்கள்கிட்ட பதில் கொடுத்தது கிடையாது, மக்கள்கிட்ட வந்து விசாரிக்க கிடையாது. இந்த நிலைப்பாடுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இவர் வந்து ஏற்கனவே என்ன ரீதி இந்த 8வது ஊதிய கமிஷன் அடிப்படையில் இவங்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தின் அடிப்படையில் இவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இந்த அரசு ஊழியர்கள் ஃபுல்லாகவே இவங்க வந்து இந்த திமுக அரசாங்கத்துக்கு அவப்பரம் ஏற்படுத்தணும், இந்த அரசாங்கத்தை வந்து தூக்கி எறியணும்ன்ற நிலைப்பாடு இருந்துக்கிட்டு தான் இந்த அரசு ஊழியர்கள்லாம் வேலைஞ்சிருக்காங்க. இதுக்கு ரொம்ப உறுதுணையாக வந்து சங்கரன்கோயில் வட்டாட்சியார் வந்து பரமேஸ்வரன் மாடசாமி அவர்கள் வந்து அவங்க வேலையை துரிதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து மக்களை வந்து அன்றாட காட்சி மக்களையும் அப்பாவி மக்களையும் புண்படுத்தக்கூடிய விதமாக ஒரு இடத்துக்கு எத்தனை ஆட்ட செல்லலாம், ஒரு இடத்துக்கு எத்தனை செல்லலாம். அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி 800 ரூபா கட்டிருக்காரு. சர்வே நம்பர் வீரசாமி கிராமம் சர்வே நம்பர் 1097 சப்டிவிஷன் நம்பர் 5க்கு. அதே மாதிரிக்கு என்னாச்சு ரெண்டாவது அதே மாதிரிக்கு இந்த செப்டம்பர் மாதம் 2025 1ஆம் தேதியில் ஒரு அதில் வர அமௌண்ட் வர 860 ரூபா கட்டிருக்காரு. என்ன ரீதியப்போ ஒரு இடத்துக்கு எத்தனை ஆட்டை கட்டுதாங்களா? அப்போ இந்த அரசு அலுவலர்கள் வந்து இந்த மக்களுக்காக பணி செய்தாங்களா, இல்லை இவங்க மக்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தி புண்படுத்தி இவங்களை வந்து அவங்கள அதாவது சுயலாபம் பெறதுக்கு லஞ்சம் பெறதுக்காக வந்து இந்த வேலையை பண்ணாங்களா? அதாவது இந்த தாசில்தார் எங்கேயும் விசாரிக்க கிடையாது. அதை கேட்ட அவர் கடலூர் எல்லைக்கும் வட்டாரத்தினுடைய எல்லையை காட்டா இந்த ஐசக் டேனியலுடைய இடத்துக்கு போகிறதுக்கு சொந்த பதாக்காரங்க. இப்படி ஏதாவது ஒரு பதிலை சொல்லுது. இவருக்கு வாய்க்கு வந்த லெவலில் வேலையை செஞ்சுக்கிட்டு இவர் தாறுமாறான எந்த ஆவணங்களையும் பார்க்காதபடிக்கு எந்த சொந்த லாபத்துக்காக சுய லாபத்துக்காக அட்டூழியங்களையும் பண்ணிக்கிட்டு அப்பாவி மக்களை வேதனைப்படுத்த நிலைப்பாடு. எனக்கு பாருங்க, செல்லத்தனோட மனைவியும் அவங்க பிள்ளைகளும் அல்லல் பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட இடத்தை கொடுக்கணும். அந்த அந்த பட்டா வந்து யார் கொடுத்துருக்கா? இந்த பரமத்துங்கூர் யாரு 2024
இந்த பரமசிவன் தாசில்தார் போட்டு கிளியர் பண்ணி 19/3/2024 பட்டா கொடுத்துருக்காரு. 10/94/97 சப்டிவிஷன் நம்பர் 5ன்னு. இப்படி எல்லாம் கொடுத்த ஆள் வந்து இதை அழகாக சொன்னதுக்கு இறந்து சங்கடப்படுறாரு. பணம் கட்டிக்காரு. ஒரு சர்வே நம்பருக்கு 2 ஆட்டு பணம் கட்டிக்காரு. இந்த எல்லாம் ஆவணங்கள். அதுக்கடுத்து இவங்க செய்யாத வேலையை மாவட்ட நிர்வாகத்திட்ட போய் காட்டுதாங்க. இந்த அப்பாவி மக்கள் காட்டுதாங்க. இவங்களுக்கு வந்து வீட்டுக்காரர் இல்லை, ஒரு விதவை பெண்மணி. அப்படிங்கும் போது அவங்க கொடுக்க மனுக்களுக்கே சரியான நடவடிக்கை இந்த அட்டவணை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா இந்த அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த வருவாய் மற்றும் பேட்டத்துறை மந்திரி மதிப்புரிய கே சார் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? தமிழ்நாடு முதல் மந்திரி சோழர் மு க ஸ்டாலின் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இந்த ரீதி தொடர்ந்துச்சுன்னு சொன்னா இந்த 2020 தேர்தலில் கண்டிப்பா வந்து ஆட்சி கட்டில 200 இடத்தை தாண்டி நீங்க பண்ண முடியும் சொல்லக்கூடிய நிலைப்பாடு மாறி 2 சீட்டு வரலான்னு சொல்ல பழைய கலைஞர் ஆட்சியில அந்த துறைமுக தொகுதியிலும் ஒன்னொருத்தான் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி நிலைப்பாடு வந்துடும். பருத்தியில் இளவுடையும் மறுபடியும் நம்ம மதிப்புரிய கலைஞர்களும் ஜெயிச்சாங்க. அதே நிலைப்பாடு வரும். அது கூட இல்லாம கூட போயிடும். இந்த நிலைப்பாடு மாறணும். ஆட்சி காட்டில நினைக்கணும்னு சொன்னா அப்பாவி மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய அன்றாட காட்சி மக்களுடைய வேதனைகளும் குமுறல்களும் மாற வழி செய்யணும். மக்களுக்காக பணி செய்யக்கூடிய அரசு அலுவலர்கள் வந்து அரசு பொதுமக்களுடைய வரிப்பணத்திலே ஊதியத்தை பெற்றுக்கொண்டு பொதுமக்களை மிரட்டி பொதுமக்களுக்கு எதிராக பணி செய்யக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து அவர்களுக்கு பணி செய்ய மறுக்கும் எண்ணத்தோடு செயல்படக்கூடிய சுயலாத்தில் லஞ்சத்தை எதிர்பார்த்து செயல்படக்கூடிய இந்த அரசுடைய அட்டுழியங்களை அடக்கி ஆளக்கூடிய நிர்வாகத்தை தமிழக அரசும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் இதை உடனடியாக செயல்படணும். உடனடியாக இந்த வீரசாமணி கிராமம் வடநத்தம்பட்டியை சேர்ந்த குமரேசன் இப்ப இருப்பு வந்து அவர் திருமணவரம் அருணாட்சியில் இருக்காரு. அவர் வந்து சொந்த ஊர் இந்த ஊர். இந்த புல நம்பர் 10/97 சப்டிவிஷன் நம்பர் 5 உடனடியாக அளவீடு செய்து உடனடியாக அந்த அவங்களுக்கு பட்டாக்கள் நிமித்தம் அளவீடு செய்து அவங்களுடைய அந்த அது நடக்க ஆக்கிரமிப்பு அகற்றி கொடுக்க வேண்டும் சொல்லி இந்த கோரிக்கை வந்து தமிழக அரசுக்கும் வருவாய் மற்றும் பேரிடர் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலருடைய கவனத்திற்கும் அதே மாதிரி வருவாய் மற்றும் பேரிடத்தினுடைய செயலாளர்களுக்கும் முதன்மைச் செயலாளர்களுக்கும் இந்த கோரிக்கை பதிவாக முன்வைத்து இந்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் சொல்லி இந்த கோரிக்கையை முன்வைக்கிறான். இவன் டாக்டர் ஐசக் டேனியல், ஜெயின் ஜார்ஜ் கோட்டவீர குடும்ப நிலம், வடநத்தம்பட்டி, திருச்சாமணி கிராமம், சங்கரங்கோயில் வட்டம், தென்காசி மாவட்டம், சமூக ஆர்வலர். நன்றி, வணக்கம்.